அருமையான வீடியோ. விஜயோடைய பேச்சை வரிக்கு வரி பதில் சொல்லியிருக்கிறாரு இந்த பையன். பாருங்களேன், இப்படியான ஒரு மனுஷன் விட்டடிப்பானா? அரசியலில் இது மாதிரி ஒரு வீடியோ ப்ரொமோஷனுக்காக பேசுகிற மாதிரி பேசி வச்சுருக்கிறானேன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களை பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வரிக்கு வரி பதில் சொல்லியிருக்கிறாரு. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த பையனை. நீங்களே பார்த்து ரசிங்க. ஒரு இடத்துல ஒரு பாம்பு உட்காந்துச்சான். பாம்பு உக்காந்துச்சா? பாம்புக்கு டிக்கிலா இருக்கா? உட்காரமா? எப்படி சப்பலாவில் போட்டு உக்காந்துச்சா இல்ல சேர் போட்டு உக்காந்துச்சா இல்ல நார்த் இந்தியன்ஸ் மாதிரி அப்படி இப்படி உக்காந்துச்சா? பாம்பு உக்காந்துச்சா? எப்படிங்க பாம்பு உக்காந்துச்சு? படுத்துச்சாம்பா. பாம்பு படுத்துருக்குது. அப்படி முடியல, டயர்டாகுது, அப்படி படுத்துக்கிறேன். பாம்பு படுத்துருக்கு இல்ல, பாம்பு உக்காருது, பாம்பு படுக்குது, அப்புறம் பாம்பு பேரடிச்சு, அப்புறம் பாம்புக்கு வயிற்ற கலக்கிச்சு. என்ன இது கதை? வரலாற்று நிகழ்வு. இதை நீங்க கேட்டீங்கன்னா அமெரிக்கா கூட போய் பேசலாம், அந்த அளவுக்கு தகவல்கள் இருக்கும். எழுதி வச்சிங்க. பாம்பு போய் படுத்துருக்கு. அது படுத்த இடத்துலதான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சி போற இடத்துல எல்லாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி பாம்பு படுத்த இடத்துல அணையை கட்டியிருக்காரு. என்ன இது? ஒரு மனுஷன் அணையை கட்டி தண்ணியை நிறுத்தி மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த ஊரை செழுமையாக்கியிருக்காரு. அவருக்கு தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்லை. இந்த இடத்துல அணையை கட்டினா தண்ணி நிற்கும், இது இத்தனை மக்களுக்கு பயன்படும், இது இத்தனை வருஷத்துக்கு வரும், இதனால தலைமுறை மக்கள் பயனடைவாங்க அப்படிலாம் இல்லை. அவர் நடந்து போயிருக்காரு. பார்த்தா ஒரு பாம்பு உட்காந்துருக்கு, இல்ல படுத்துருக்கு. பாம்பு படுத்துருக்கா, அப்போ ஒரு அணையை கட்டுன்னு கட்டிட்டாரு. என்னங்க ஒரு மனுஷனோட கொடூரமான உழைப்ப பாம்பு படுத்து ஒரு அணையை கட்டியிருக்கான். பாம்பு அவ பாக்குறது எங்கெல்லாம் பாம்பு படுத்திருக்கா அங்கே ஒரு அணை. அங்க பாரு ஒரு பாம்பு படுத்துருக்கு, ஒரு அணையை கட்டு. இங்க பாரு 2 பாம்பு பிணைஞ்சிட்டு இருக்கு, அப்ப 2 அணையா கட்டு. தண்ணி வருது அதெல்லாம் தெரியாது, பாம்பு படுத்தா அணையை கட்டு. ஐயோ எப்பேற்பட்ட வரலாறு! என்னங்க இதெல்லாம்? யாரும் எழுதி கொடுத்தா? இதெல்லாம் நெளிஞ்சி போற இடத்துல எல்லாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. வாய்மொழி கதைகளா? எங்க பாம்பு எப்படிலாம் போதும் அங்கெல்லாம் எது பண்ணாராம்? வாய்மொழி கதைகள் கேட்டாராம். அது மாதிரி வாய்மொழி கதைகள் சொல்லுவாங்க. ஏன்னா புக் எடுத்து படிக்கிற அளவுக்கு நேரம் இல்லை, வரலாற்று ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அறிவு இருக்கு. ஆச்சரியமா இருக்குது. அந்த ஆச்சரியம் இருக்கிறதுனால அதுவும் பண்ண முடியல. வாய்மொழி கதைகள் சொல்லுவாங்க, அதை அடிப்போம், சும்மா போடுவோம் ஒரு தாய் சென்டிமெண்ட் பேப்பர். அப்புறம் வாய்மொழி கதைகள் லெமன் புரிஞ்சிட்டு அப்புறமா இன்னும் என்ன சேர்க்கிறது தெரியல, பார்ப்போம்.